இன்றைக்கி நம்ம ப்ரான்ஸ் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா கோட்டிங் வந்து உதிர்ந்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 300 கிராம் ப்ரான்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஹெட்டோடு சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு டூத்பிக் அல்லது தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஈக்கல் அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். நார்மலாகவும் ஃப்ரை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஆயிலில் உள்ள சூடு பட்டதுமே இது வந்து கேர்ள் ஆயிரும், சுருண்டுரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்கொயர் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ரான்ஸையுமே நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ப்ரான்ஸ் 65 மசாலா ரெடி பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு 1.5 டீஸ்பூன், கூடவே ஒரு லெமனோட ஹாஃப் எடுத்து அதோட ஜூஸ் இதில் பிழிஞ்சு ஊற்றிடலாம். அதோட 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக இதை வந்து கரைச்சி எடுத்துடணும். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த ப்ரான்ஸ் மேலே நல்லா கோட் பண்ணி கொடுக்கணும். எல்லா இடமும் நல்லா மசாலா படணும். இந்த கார்ன்ஃப்ளோர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது தான் இந்த கோட்டிங்க்கு வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதோட அந்த மசாலாவும் ஆயிலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கார்ன்ஃப்ளோர் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு ரைஸ் ஃப்ளோரும் இதில் ஆட் பண்ணலாம். இதை மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ், மினிமம் 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா செட்டாக வைக்கணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு சூடானதும் இந்த ப்ரான்ஸை வந்து அதில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வந்து 2 பக்கம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி 2 பக்கம் பிரட்டி போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ப்ரான்ஸ் வாங்கும்போது ஒரு முறை இதை மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது. நார்மலாக இதில் வந்து ஸ்கொயர் இன்சர்ட் பண்ணாமலும் இதை ஃப்ரை பண்ணலாம். ஸோ அதில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஆனியன், டொமேட்டோ, லெமன் எல்லாமே சேர்த்துருக்கோம். இதோட சேர்த்து இது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.